இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு திருவழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் எல்லோருமே ஆலயத்திலே இந்த தேவன் வாழக்கூடிய இந்த புனிதமான இந்த திருத்தலத்திலே இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் பங்கேற்பதற்கு இறைவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த திருப்பலி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்க போகிற இறை சிந்தனைகளுக்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த திருப்பலி வழியாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் கொடுக்க போகிற மாபெரும் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். இன்றைய நாளிலே இந்த திருப்பலிக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 வாசகங்களுடைய மைய சிந்தனையை சொல்லிவிட்டு, இந்த வாசகங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வாசகங்கள் வழியாக நாம் என்ன ஒரு செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் சிந்தனை, நம்முடைய குடும்பத்துக்கான தனிப்பட்ட வாழ்வுக்கான ஒரு சிந்தனையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பிரியமானவர், இன்றைக்கு முதல் வாசகமானது எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரத்தில் இருந்து 10 முதல் 13 இறை வார்த்தைகள். இந்த வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் எப்படியாக சொல்லுகிறார், எங்கும் திகில், எல்லா இடத்திலும் பயமாக இருக்கு, என்னை அழிப்பதற்காக அல்லது என் மீது பழி சுமத்துவதற்காக எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள் கூட, என் ஃப்ரெண்ட்ஸு கூட, எனக்கு தெரிந்தவர்கள் கூட, நான் பழகியவர்கள் கூட, நான் எப்படி வீழ்வேன், எப்படி வீழ்ச்சி அடைவேன் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வெற்றியை எப்படி குலைத்து விடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுளிடம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என்னை கைவிட மாட்டீங்க என்று சொல்லி இந்த முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் கடவுளிடம் ஜெபிக்கிற, கடவுளிடம் வேண்டுகிற ஒரு பகுதியை வாசித்திருக்கிறோம். இந்த வாசகத்தினுடைய பின்னணிக்கு செல்வோம். எதுக்காக இறைவாக்கினர் என்னை சுற்றி பயமாக இருக்குது, என்னை சுற்றி ஒரே திகிலாக இருக்குது, என் மீது பழி சுமத்துவதற்காக எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்ப வேண்டிய, இறைவனிடம் மன்றாட வேண்டிய, இறைவேண்டல் செய்ய வேண்டிய அவசியம் இந்த எரேமியாவுக்கு ஏன் ஏற்பட்டது? பிரியமானவர்களே, எரேமியா யூதா நாட்டை போதிக்கிறார், யூதா நாட்டுக்கு வருகிறார். யூதா நாட்டினுடைய தலைநகரம் எதுவாக இருக்கிறது? யூதா நாட்டினுடைய இஸ்ரேல் மக்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் 2 பிரிவுகளாக பிரிகிறார்கள் சாலமோன் ஆட்சியில். அதன் பின்பு அவங்க 2 நாடாக பிரிஞ்சிட்டாங்க. ஒன்று இஸ்ரேல் நாடு, இஸ்ரேல் நாடுடைய தலைநகரம் சமாரியா. இன்னொன்று யூதா நாடு, யூதா நாட்டினுடைய தலைநகரம் எருசலேம். அப்போ இஸ்ரேல் மக்கள் 12 கோத்திரங்கள் இருந்தாங்க, அவங்க 2ஆக பிரிஞ்சாங்க. ஒரு கூட்டமானது அவர்கள் சமாரியா பகுதியில் போய் சேர்ந்தாங்க. அந்த யூத மதத்தினுடைய புனிதத்தை விட்டுட்டாங்க, வீட்டு தெய்வத்தை வழிபட்டாங்க, வீட்டு கடவுளை வழிபடக்கூடிய பெண்களை மணந்தார்கள். எனவே அவர்கள் இஸ்ரேல் நாடு சமாரியா பகுதியில் இருந்தாங்க. இவங்களை யூத மக்கள், அந்த பியோர் ஜூஸ், கலப்படம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜூஸ், இவங்களை யூதர்களாக ஏற்றுக்க, நீங்கள் சமாரியர்கள் ஒதுக்கி வச்சாங்க. இப்போ இங்கே இருந்தவங்க யார் அப்படின்னா யூதா நாடு, யூதா நாட்டினுடைய தலைநகரம் எருசலேம். இப்போது இந்த எரேமியா எங்கே வருகிறார் என்றால் யூதா நாட்டுக்கு வருகிறார். யூதா நாட்டினுடைய தலைநகரம் எருசலேம். எருசலேம் என்ன இருக்குது? என்னென்னமோ இருக்குது. நமக்கு தேவை என்னென்ன இருக்குது? ஆண்டவருடைய புனித இடம், கோவில் இருக்கிறது. இப்போ இந்த நாட்டில் இந்த மன்னர்கள், அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய குருக்கள், மக்களை வழிநடத்த வேண்டிய குருக்கள், குருக்களை வழிநடத்த வேண்டிய மக்களை வழிநடத்த வேண்டிய மன்னன், எல்லாருமே தங்களை அழைத்து வந்த கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். கடவுளை கைவிட்டுட்டாங்க. கடவுள் செய்த உடன்படிக்கையை கைவிட்டு விட்டார்கள். என்ன செய்கிறாங்க? 3 பாவங்களை செய்கிறார்கள். ஒன்று, கடவுளுடைய கோவிலை தீட்டுப்படுத்துகிறார்கள். 2வது, அவர்கள் வேற்று
தெய்வங்களை அவர்கள் வழிபடுகிறார்கள், வேற்று கடவுளை வழிபடுகிறார்கள். கடவுள் மீது கொண்டிருந்த உடன்படிக்கையை முறித்து கொண்டார்கள். ஆக இவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை பார்க்கிற போது ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்திலே தான் எரேமியா போயிட்டு சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த எருசலேம் நாடு அல்லது யூதா நாடு இன்னும் சில நாட்களில் பாபிலோனிய நாட்டுக்கு அடிமையாக போக போகுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பாவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கடவுளுடைய உடன்படிக்கையை மீறி நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். தன்னை வணங்க சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த கடவுளை வணங்காமல் நீங்கள் வேற்று தெய்வங்களை வழிபடுறீங்க, வேற்று தெய்வங்களுக்குண்டான பலிப்பீடங்களை அமைத்திருக்கிறீர்கள். எனவே மன்னன் உனக்கும், மன்னன் எச்சரிக்கிறார், மன்னனை உன்னையும் எருசலேம் ஆலயத்தினுடைய குருவாக இருக்கக்கூடிய தலைமை குருவாக இருக்கிற உன்னையும் இந்த பாபிலோனிய நாட்டினுடைய மன்னன் உங்களை சிறைக்கு கொண்டு போவான். இந்த நாடு பாபிலோனிய நாட்டுக்கு அடிமையாக போவோம் என்று எச்சரிக்கிறார். இப்போ அந்த மன்னன் கோபப்படுகிறான், அந்த எருசலேம் ஆலயத்தின் குரு கோபப்படுகிறார், மக்களும் கோபப்படுகிறார்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் எருசலேம் மீது கோபம், கோவில் அதிகாரிகள் கோபம், மன்னனும் கோபம். இப்போ எரேமியாவுக்கு யார் இருக்கிறாங்க? எரேமியாவுக்கு யார் இருக்கிறாங்க? அந்த நாட்டில் யாருமே இல்லை. எல்லாருமே எரேமியாவுக்கு எதிராக சூழ்ந்து கொண்டார்கள். அதைத்தான் சொல்கிறார், என்னை சுற்றிலும் ஒரே திகிலாக இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் என் மீது பழி சுமத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு நாட்டில் வந்து அல்லது ஒரு வீட்டில் வந்து, இப்போ நான் ஒரு பங்கு சமயம் வரேன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, உங்களுக்கு நான் ஆசீர் அப்படின்னு சொல்லணும். கடவுளுடைய ஆசீர் உங்களோடு இருக்குது, இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் அமைதியாக நல்ல மகிழ்ச்சியாக மன நிம்மதியாக இருப்பீங்க, கடவுள் நீங்கள் விரும்புதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்தா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் காஃபியை குடிச்சிட்டு நீங்கள் கொடுத்த 2 இட்லியை சாப்பிட்டு நீங்கள் நாசமாக போவீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அவங்க மோனமே தெரியுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இதுதான் எரேமியாவுக்கு நடந்தது. அவங்க ஊருக்கு போயிட்டு, அவங்க நாட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இந்த நாடு அழிக்கப்படும், இந்த நாடு பாபிலோன் நாட்டுக்கு அடிமையாக போகும் அப்படின்னா அந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா? அந்த எருசலேம் குருக்கள் சும்மா இருப்பாங்களா? அவர் பேர் சொல்கிறார், பர்கோட், நீ பாபிலோன் நாட்டுக்கு நீ அடிமையாக போக போகிற, அங்கே உன்னை சிறையில் அடிக்க போகிறாங்க, மன்னன் நீ அடிமையாக போக போகிற. இப்போ எல்லாம் சும்மா இருப்பாங்களா? அப்போ அவன் மீது பழி சுமத்துகிறார், எப்படியாவது இவனை அழிக்க வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலை தான், இந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் எரேமியா இறைவாக்கி முதல் வாசகத்தை தொடங்குகிறார். என்னை சுற்றி பயமாக இருக்குது, ஒரே திகிலாக இருக்கிறது, என் நண்பர்கள் கூட இத்தனை நாள் என் கூட இருந்தவங்க கூட இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இவனை வீழ்த்துவோம், இவன் வீழ்ச்சியை காண்போம், இவன் வெற்றி அடையாதவாறு இவன் மீது நாம் வெற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவன் மீது எரேமியாவின் மீது பழி சுமத்தவும் அவரை ஒழித்து கட்டவும் அவங்க திட்டமிடுகிறார்கள். இதுதான் பேக்ரவுண்ட். அதுதான் ஆண்டவர்கிட்ட அவர் பேசுகிறார், சொல்கிறாரு, எனக்கு இந்த சூழல் இருக்கிறது, நீங்கள் எனக்கு கூட இருங்க, உதவியாக இருங்க, என்னை விட்டுடாதீங்க, கைவிட்டுடாதீங்க என்று அவர் சொல்லுகிறார். முதல் வாசகம். இன்றைய 2வது வாசகத்தில் ரோமியர்கிடைய திருமுகத்தில் நாம் வாசித்திருக்கிறோம், 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். பவுலடியார் 2 ஆட்களை உருவகப்படுத்தியார், முன்வைக்கிறார். ஒன்று பழைய ஆதாம், இன்னொன்று புதிய ஆதாம். பழைய ஆதாம் நமக்கு தெரியும், தொடக்க நூலெல்லாம் வாசிக்கிறோம். என்ன செஞ்சார் பழைய ஆதாம்? ஆதாம்ங்க ஏவாளுடைய கணவர் என்ன பண்ணார்? பாவம் செய்தார். ஆதாமினை இன்னைக்கு வாசம் எப்படி தொடங்குது? ஒரு மனிதனால் உலகத்தில் பாவம் நுழைந்தது. அந்த மனுஷன் யாரு? ஆதாம். ஆதாமினால் இந்த உலகத்தில் பாவம் வந்துச்சு. அந்த பாவத்தினால் உலகத்தில் என்ன வந்தது? சாவு வந்தது. அதனால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே அந்த பாவத்துக்கு நாம் அடிமையாயிட்டோம், அந்த சாவுக்கு நாம் அடிமையாகிட்டோம். ஆனால் இன்னொரு மனிதர் வந்தார், இன்னொரு ஆதாம் வந்தார், புதிய ஆதாம். அவர் யாரு? இயேசு வந்தார். இயேசு வந்து இந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டார். இந்த பாவத்துக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். கல்வாரி மலையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட,
கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள, வாழ்வை பெற்றுக்கொள்ள அவர் நமக்காக பலியானார். அப்போது ஒரு மனிதனால் பாவம் வந்துச்சு, அந்த பாவத்தினால் சாவு வந்தது. ஆனால் கடவுள் நம்மை அப்படியே விட்டுடலை, நீங்கள் செத்து போங்கடா, பாவத்திலே இருந்து நீங்கள் அழிஞ்சு போங்கடா அப்படின்னு விடலை. கடவுளுடைய மாபெரும் இரக்கம் என்ன பண்ணிச்சு, தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். அந்த மகன் நமக்காக பாடுபடுகிறார். நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட, நாம் வாழ்வு பெற்றுக்கொள்ள, இறைவன் இயேசு கொடுத்த அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் என்று 2வது வாசகத்திலே பவுலடியார் பழைய ஆதாமினுடைய குற்ற செயலையும் புதிய ஆதாமினுடைய அருள் நிறைந்த இரக்கம் நிறைந்த செயலையும் அவர் எண்பிக்கிறார். இன்றைக்கு 2வது வாசகத்தில், இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வாசகம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லப்படுகிற, தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்படுகிற வாசகம், மக்களுக்கல்ல அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்படக்கூடிய வாசகம். என்ன சொல்கிறாரு? அஞ்சாதீர்கள், உடலை கொள்வோரை நினைத்து அஞ்ச வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் உடலுக்கு ஆபத்து ஏற்படுத்துவாங்க இல்லையா, உங்களை அடிப்பாங்க, உங்களை உதைப்பாங்க, உங்களை காயப்படுத்துவாங்க, உங்களை சிறையில் அடைப்பாங்க, உங்களை சாட்டியால் அடிப்பாங்க. உங்களுடைய உடலை காயப்படுத்தக்கூடிய, உங்களை உடலை கொள்வோருக்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் போய் போதிக்க போகிறீங்க. முதல் தடவை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். நீங்கள் போய் கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிற போது எல்லாமே உங்களை வெல்கம் பண்ண மாட்டாங்க. வாங்க எங்கள் ஊரில் அறிவி, எங்கள் கடவுளுடைய நற்செய்தியை நீங்கள் எடுத்து சொல்லுங்க சொல்லி நீங்கள் போதிக்கக்கூடிய நற்செய்தி எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, சந்தோஷமாக எடுத்துக்க மாட்டாங்க. உங்களை காயப்படுத்துவாங்க, ஏன் கொலையும் செய்வாங்க. அதனால் உங்கள் உடலை கொள்வோருக்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆனால் யாருக்காக அஞ்ச வேண்டும்? நீங்கள் உங்களுடைய உடலையும் உங்களுடைய ஆன்மாவையும் கொள்ள வல்லவருக்கு அஞ்சுங்கள். அது யாரு? கடவுள். கடவுள் தான் நம்முடைய ஆன்மாவை கொள்ளுவார். நரகத்தில் அது பாடாய் போயிடும். அப்போ அவருக்கு பயப்பட வேண்டும் அப்படி நாம் எடுத்துக்கலாம். இல்லது சாத்தான் நம்முடைய ஆன்மாவை கொள்ளுவான். அதே போ நாம் வாழ்கிற போது, இந்த உலகத்தில் இருக்கிற போது நம்முடைய ஆன்மாவை அவர் கொள்ளுவார். சாத்தான் கொள்ளும். இந்த உலகத்தில் நம்ம ஆன்மாவை கொள்ளிடும், நம்முடைய வாழ்க்கையும் கெடுத்துடும். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? சீடர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். பயப்படாதீங்க. இதுதான் செய்தி இன்னைக்கு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க சொல்கிற இயேசு இன்னொரு உருவகத்தை, 2 உருவகத்தை கொண்டு வருகிறார். ஒன்று சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய உடல்லையே பயன்படாத ஒன்று அப்படின்னா என்னது? ஆனால் அதை தான் நாம் ரொம்ப அலங்காரம் படுத்திக்கிறோம் இல்லையா? அப்படியே கண்ணாடிக்கு முன்னே நின்று சீவி 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 இருக்கிற 4 முடியை கூட எடுத்து விட்டு வரும். இதுக்கு அதிகமாக நம்முடைய தலைமுடிக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் எதாவது பிரயோஜனமா? எதாவது சம்பாதிச்சு கொடுக்குதா? நம்முடைய கையை போல், நம்ம காலை போல், நம்ம கண்ணை போல், நம்ம வாயை போல், மூக்கை போல், நம்முடைய உலகக்கூடிய மற்ற உறுப்புகளை போல் அது எதாவது பண்ணுது? அது நமக்கு செலவு தான் வைக்குது. முடி வெட்டத்துக்கு செலவு, வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை. ஷாம்பு செலவு, அது ஒன்றும் பெருசு கிடையாது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அது இல்லாமலையும் கூட நம்மால் வாழ முடியும் இல்லையா? நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. அது இல்லாமலும் கூட வாழ முடியும். அதில் பயன் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவ்வளோ கை இல்லாமல் வாழ முடியுமா? மற்றவர்களை போல அவ்வளோ கண் இல்லாமல் வாழ முடியுமா? அப்போ நம்ம உடம்புல எது வேல்யூ ரொம்ப கம்மி? நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய பல உறுப்புகளில் எது ரொம்ப வேல்யூ கம்மி? நம்முடைய தலைமுடி. ஆனால் அதுதான் நம்ம அழகுன்னு சொல்கிறோம். ஓகே, யூத சமூகத்தில் அவர்கள் விற்ற விலங்குகள் அல்லது சாப்பிடக்கூடிய பொருட்கள் மாமிசத்தில் எது பயன்படாத ஒன்று, சாப்பிட்றது கூட பயன்படாத ஒன்று அப்படின்னா இந்த சிட்டுக்குருவிகள். நோ யூஸ், அது எதுக்கும் பயன்படாது. அதான் காசுக்கு 2 சிட்டு, ஒரு காசுக்கு 2 சிட்டுக்குருவி கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நோ வேல்யூ. 2 விஷயத்தை ஆண்டு முன்வைக்கிறார். அதை மனுஷனுடைய வாழ்க்கையில் வேல்யூவே இல்லாமல், மதிப்பே இல்லாத என்று காரியத்தை வைக்கிறார். சொல்கிறார், சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவர் அந்த சிட்டுக்குருவிகளை கூட அவருடைய அனுமதியின்றி தரையில் விழ வைப்பதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அது சாகடிப்பது கிடையாது. அந்த சிட்டுக்குருவிகள் கூட கடவுளுடைய விருப்பத்தோடு தான் அது கீழே விழுகின்றன. அதை பாதுகாக்கிறார். வேல்யூ இல்லாத அந்த சிட்டுக்குருவிகள் மீது கூட கடவுள் அன்பு செலுத்துகிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு
மேலானவர்கள் சொல்லி அந்த சீடர்கள் சொல்கிறாரு, அப்போது நீங்கள் நற்செய்தி அறிவிக்க போகிற போது உங்களுடைய உடலை காயப்படுத்துகிற, உடலை கொள்கிற மனுஷர்கள் இருப்பாங்க. ஆனால் நான் உங்களை கைவிட மாட்டேன். சிட்டுக்குருவிகளை நான் பாதுகாக்கிற கடவுளாக இருக்கிறேன். ஒன்றுத்துக்குமே உதவாத அந்த சிட்டுக்குருவிகளை நான் பாதுகாக்கிறேன் என்றால் நீங்கள் எல்லாம் எவ்வளவு மேலானவர்கள். எனவே நான் உங்களை அப்படியா விட்டுட மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறாரு. நான் கூட இருக்கிறேன், எனவே பயப்பட வேண்டாம். பிரியமான விவிலியத்தில் கடவுள் அடிக்கடி தன்னுடைய மக்களுக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா, பயப்படாதீங்க. அது பழைய ஏற்பாடாலும் சரி, புதிய ஏற்பாடாலும் சரி, அவர் அடிக்கடி தன்னுடைய மக்களுக்கு, அதுவும் கஷ்டத்தில் இருக்கிற போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கியம் என்னவென்றால், பயப்படாதீர்கள், அஞ்ச வேண்டாம். ஒரு சில வார்த்தையை மட்டும் நான் வாசிப்போம். எசியா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16 ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். தன்னுடைய மக்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். எசியா 49, 15 மற்றும் 16. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் போய்கொண்டிருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை தாய் மறந்து போகிற ஒரு சூழல் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தன்னுடைய பிள்ளையை விட தன்னுடைய வசதிகள், தான் பெற்றெடுத்த பிள்ளையை விட தன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஆசைப்படக்கூடிய இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எனக்கு பிள்ளையெல்லாம் தேவை கிடையாது, திருமணம் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. we want to live together. ஏன் திருமணம் தேவையில்லை? திருமணம் வந்தால் குழந்தையை பெற்றுக்கணும். குழந்தை பெற்றால் அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் செய்யணும். அந்த குழந்தைக்கு உண்டான அன்பை கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு உண்டான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். we don't want marriage. எனக்கு திருமணம் தேவையில்லை, நாங்கள் கூடி வாழ்வோம். ஒரு பையன் வருவான், ஒரு பொண்ணு வரும், நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இருப்போம். எப்போ எங்களுக்கு பிடிக்கலையோ நாங்கள் தனியாக போயிடுவோம். நோ கமிட்மெண்ட். அர்ப்பணம் தேவை கிடையாது, கமிட்மெண்ட் தேவை கிடையாது. குழந்தை எங்களுக்கு வேண்டாம். இதுதான் மேலை நாட்டு கலாச்சாரம். இன்னைக்கு திருமணம் என்பது வேண்டாம் என்பது மேலை நாட்டு கலாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலே வந்திருக்கிறது, நம்முடைய தமிழகத்திலே வந்திருக்கிறது. திருமணங்கள் வேண்டாம், எங்களுக்கு குழந்தைகள் வேண்டாம். ஒரு பக்கம் திருமணமானவர்கள் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், குழந்தை வரம் இல்லாமல் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மருத்துவமனையில் நாடிக்கொண்டிருக்கிறார். இது இன்னொரு பக்கம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி, இன்றைய இளைய தலைமுறை என்ன சொல்கிறது? எங்களுக்கு திருமணம்லாம் வேண்டாங்க, நாங்கள் ஜாலியாக இருந்துட்டு போவோம், நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா செய்கிறோம், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நாங்கள் ரெண்டு பேர் பழகி இருக்கிறோம், நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறோம், திருமணம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவைப்படிய பிடிக்கிற வரைக்கும் ஒன்றா இருப்போம், அதுக்கப்புறம் நான் பிரிஞ்சு போயிடுவோம். எத்தனை நாள் வரை, எத்தனை வருஷம் வரை ஒன்றா இருக்கமோ இருந்துட்டு போவோம். குழந்தைகளை பற்றி என்னங்க பண்ணுறது? குழந்தை வேண்டாம் என்கிற சமூகத்தில் இருக்கிறோம். திருமணம் வேண்டாம் என்கிற சமூகத்தில் இருக்கிறோம். குழந்தையின் அன்பு, குழந்தைக்கு நான் அன்பு கொடுக்கணும், குழந்தையின் அன்பு நான் பெறுவேன், அந்த கமிட்மெண்ட் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ. அடுத்த வாக்கியம், கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாமல் இருப்ப. பசியா அழுது கொண்டிருக்கிறது குழந்தை, பசியால் அழுது கொண்டிருக்கிறது. தாய்க்கு தெரிகிறது குழந்தை பசியால் அழுகிறது, இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ. நான் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு வரேன், நான் கொஞ்சம் மொபைலில் நோண்டிட்டு வரேன், நான் கொஞ்சம் வெளியே ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன், குழந்தை அழட்டும் என்று எந்த தாயால் இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ. இரக்கம் காட்டுவாள் தன்னுடைய குழந்தைக்கு. கருத்தாங்கின தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ. இவர்கள் மறந்திடினும், இவர்கள் ஒருவேளை மறந்திடினும், மறக்க மாட்டாங்க, இவர்கள் ஒருவேளை மறந்திடினும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன். பெரிய மாடல் கடவுள் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். இந்த உலகம் உங்களை பிரிஞ்சு போகலாங்க. நீங்கள் வயசான காலத்தில் உங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு போகலாம், உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா உங்கள் பசங்க உங்களை விட்டுட்டு போகலாம், அது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா உங்களுடைய சொந்தம் பந்தாலும் உங்களை விட்டுட்டு போகலாம். இவர்கள் எல்லாம் உங்களை விட்டுட்டு போனாலும் தெய்வம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்கெல்லாம் விட்டுட்டு போனாலும் கூட நான் உன்னை விட்டுட்டு போவேனோ, உங்களை பிரிந்து போவேனோ. ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். அடுத்த வாக்கியம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். தன்னுடைய உள்ளங்கைகளில் ஆண்டவர் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு பொருள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது என்றால் அது நம்முடையதாகிறது இல்லையா? ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குன்னா அது நம்முடையதாகிறது. நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் யாருக்குரியவர்கள்?
ஆண்டவருக்குரியவர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுள் உங்களுக்கு தூரத்தில் வச்சுட்டு நீ அங்கே இருக்க நான் இங்கே இருக்க அப்படின்னு சொல்ல, நீ என் கரத்தில் இருக்கிற, எனக்குள்ளே இருக்க, என்னை பிடிமானத்துக்குள்ளே இருக்கிற, நீ நழுவியெல்லாம் விட மாட்டேன், என் பிடிமானத்துக்குள்ளே இருக்கிற, என்னுடைய பார்வைக்குள்ளே இருக்கிறாய், நீ எனக்குரியவன் எனக்குரியவள். அடுத்த வாக்கியம், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. எருசலேமை பார்த்து சொல்கிறாரு, உன் சுவர்கள், அதான் எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய சுவர்கள், உன்னுடைய சுவரை எப்போதும் என் கண் முன்பாக இருக்கிறது. நமக்கு இந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? உங்கள் வீடு, உங்கள் வீட்டினுடைய சுவர் எப்போதும் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறது. உங்களுடைய வீட்டை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டை சுற்றி ஆண்டவருடைய பார்வை இருக்குது. நீங்கள் வெளியே போகிறதும் உள்ளே வருவதும், உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிற, உங்கள் வீட்டுக்குள்ளே வெளியே போகிறவர் எல்லோரையும் ஆண்டவர் ஒரு பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டு சுவர் ஆண்டோடைய பார்வையில். ஆண்டோடைய அன்பை பாருங்கள். எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 36ஆவது வசனத்தில் வாசிப்போம். எரேமியா 31:33 வசனம். எரேமியா 31:3 வசனம். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையில் இருந்து தோன்றினார். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். பெரியமான நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து போன அன்புகள் எத்தனை இருக்குது? முடிந்து போன அன்புகள். ஐயோ, இவனை போல ஃப்ரெண்டு யாரும் கிடையாது, இப்போ அது முடிஞ்சு போச்சு. இதுபோல் ஒரு உறவு கிடையாது, இப்போது முடிஞ்சு போச்சு. எத்தனை உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து போய் இருக்கின்றன. முடிஞ்சு போச்சு. ஏதோ சண்டை, ஏதோ பிரச்சனை, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நான் போட்டுக்கொண்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதோட உன் சாவகாசம் எனக்கு வேண்டாம், அதுவும் உறவு எனக்கு வேண்டாம், அதுவும் சொந்தம் எனக்கு வேண்டாம், நீ வேறு நான் வேறு, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை. எத்தனை உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் முடிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை உறவுகள் நமக்கு வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு முன்பாக உனக்கு நான் முடிவில்லா அன்பை காட்டுவேன். அது முடியாது, முடிவில்லா அன்பை காட்டுவேன். எனவே பேரன்பால் என் பேரன்பால் ஈர்த்துள்ளேன், உன்னை ஈர்த்துள்ளேன், உன்னை கெட்டியாக நான் பிடிச்சி வைக்கிறேன், உன்னை ஈர்த்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டோடைய அன்பை பற்றி நாம் நிறைய சொல்லலாம், நிறைய வசனங்கள் இருக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாசங்களை என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளுடைய மாபெரும் பேரன்பு நமக்கு இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு வாசகம். இன்றைக்கி எரேமியா சொல்கிறாரு, என்னை சுற்றி பயம் இருக்குது. பயம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது எனக்கு வாழ்க்கையில் பயமே இல்லை ஃபாதர் அப்படின்னு யாராவது, எனக்கு வாழ்க்கையில் பயமே இல்லை அப்படின்னு யாராவது? பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் பயமே இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். ஆமாம், ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். அது மனித தன்மைக்கு முரணானது. பயம் இல்லாமல் இருப்பது நாம் ஏதோ அப்நார்மலாக இருக்கிறோம் என்று அர்த்தம். பயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இயல்பான ஒரு உணர்வு, இயல்பான ஒரு ஃபீலிங், தவறு கிடையாது. பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, நல்லதுக்காக பயப்படுவது, அல்லது கெட்டது செய்வதற்கு பயப்படுவது. இது தப்பு, நான் செய்ய மாட்டேன், இது பண்ணால் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கெட்டது செய்யாமல் இருப்பதுக்கு பயப்படுது, பாவத்தை பார்த்து பயப்படுது. இன்னொன்று, தேவையில்லாத பயம். எனக்கு நிறைய பேருக்கு அதான் இருக்குது, தேவையில்லாத பயம். இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோ. எனக்கு பல்வேறு பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. நோயை பற்றி பயம். இந்த நோய் வந்துருச்சா, அந்த நோய் வந்துருச்சா, இந்த நோய் வந்திருக்கு, இந்த நோய்க்கு பின்னாடி என்னென்ன இருக்குது, இந்த நோய்க்கு என்ன காரணம், இந்த நோய் இங்கே எடுத்து போய் விட்டுடுமா, இந்த சிக்னஸ் இங்கே கொண்டு போய் விட்டுடுமா, இந்த சிக்னஸ்குள்ளே இன்னொரு சிக்னஸ் எதாவது இருக்கா. நோயை பற்றிய பயம். சாவை பற்றிய பயம். சாவு, இந்த நோய் என்னை சாவில் கொண்டு போய் விட்டுடுமா, இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்க நான் இதை எங்கே போய்விடும். சாவை பற்றிய பயம். அதில் மிக குறிப்பாக தனிமையில் சாவதை பற்றிய பயம். நான் சாகிற போது என் கூட பக்கத்தில் யாருமே இல்லைன்னா எப்படி இருப்பது. சாவை பற்றிய பயம், தனிமையில் சாவதை பற்றி பயம். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வி அடைந்து விட்டால் என்ன பயம். நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் தோல்வியிலே போயிட்ட பயம். நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளை பற்றி பயம். கடன் தொல்லை பற்றி பயம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பயம். வாழ்க்கையே பயத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நொடிக்கு நொடி ஏதோ ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எரேமியா சொல்கிறார், என்னை சுற்றி திகில் இருக்கிறது.
என்னை சுற்றி பழி சொற்கள் இருக்கின்றன. ஒரு பயந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. எரேமியாவை போலதான் பிரியமான நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை சுற்றி என்ன நடக்கிறது, எனக்கு என்ன வரப்போகுது, என்னை என்ன பண்ண போறாங்க, இந்த எனிமிகள் இருக்காங்க, பகைவர் இருக்காங்க, என்ன செய்வாங்களோ, பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எல்லா பயத்துக்கும் என்ன காரணம்? நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பயத்துக்கும் என்ன காரணம்? கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். பயம் நமக்கு தெரியுது. ஒரு பையன் எக்ஸாம் வருது, பயப்படுவான் இல்லையா? நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு உட்காந்துட்டு படிக்கணும், பயம். அடுத்து ரிசல்ட் வருகிறது, 10th 12th ரிசல்ட்டு, பயம். ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஜெயிக்கணும், ஜெயிக்கலைன்னா பயம். இப்படி பலவிதமான பயங்கள். இதுக்கு என்னங்க காரணம்? சாவை பற்றி பயம், நோயை பற்றி பயம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. பயத்தினுடைய ஆணிவேர் என்னென்னா தனிமை என்கின்ற உணர்வு. ஐ எம் அலோன், நான் தனியாக இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை. எல்லா பயத்தினுடைய ஆணிவேர் என்னென்னா நான் தனிமையாக இருக்கிறேன் என்ற உணர்வு. நான் தோத்துட்டா என் அன்பு செய்ய மாட்டாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டா என் அன்பு செய்ய மாட்டேன், என்னை வெறுப்பாங்க. நான் இறந்து போனால் இந்த உலகத்தெல்லாம் நான் விட்டு தனியாக போகணும். ஆக வாழ்க்கையிலே நாம் பயப்படுவதற்குண்டான காரணம் என்ன? தனிமை. நான் தனியாக இருக்கிறேன் என்ற உணர்வு தான் நம்மை பயமுறுத்துகிறது. எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை, என்னை ஏற்றுக்க யாரும் இல்லை, என்னை புரிஞ்சிக்க யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை என்ற இந்த பயம்தான், என்ற இந்த தனிமை என்ற உணர்வு தான் பயத்தை கொண்டு வருகிறது. அப்போ நமக்கு புரியுது, பயம் எங்கேயோ அப்படியே வரல. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தனிமை என்கிற அந்த ஃபீலிங், அந்த தனிமை என்பதை பற்றி உங்களுடைய உணர்வு தான் பயத்தை கொண்டு வருகிறது. அப்போ இந்த தனிமை போகணுன்னா என்னங்க பண்ணணும்? இந்த தனிமை போக வேண்டும்னா என்ன பண்ணணும்? தனிமைக்கு எந்த விதமான வேக்சின் கிடையாதுங்க. அல்லது பயம் போவதுக்கு எந்த விதமான வேக்சின் கிடையாது. இப்போ வலி இருக்குது, அது வலி நிவாரணம் ஒன்று இருக்குது, மருந்தோ மாத்திரையும் நம்ம சாப்பிட்றோம். தலை வலிக்குது, என்ன பண்ணுவீங்க? இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும் பிரசங்கத்தை கேட்டு, இல்லையா? தலைவலிக்கு என்ன பண்ணுவீங்க? மாத்திரை போடுவோம் இல்லைங்களா? ஜுரம் அடிக்குது, என்ன பண்ணுவீங்க? மாத்திரை ஊசி ஏதோ போடுவோம். இப்போ அதெல்லாம் நம்ம மருந்து மாத்தின் வழியாக நம்ம போக்கிறோம். பயத்தை போக்குவதுக்கு என்ன பண்ணுறது? பயத்தை போக்குறது ஏதாவது மெடிசின் இருக்கா, மாத்திரை இருக்கா? என்ன பண்ணுவீங்க? ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் மண்டை மட்டும் தான் ஆடுது. ப்ரேயர். ஓகே, போயிடுதா பயம்? எதிர்பார்த்தேன். அது தைரியமாக இல்லைன்ட்டு தான் பயமே வருது. இந்த தைரியம் இல்லாத சமயத்தில் பயமே வருது. அப்போ பயம் போகுதுன்னா மனசை தைரியமாக வச்சு, அதான் இல்லையே, அதான் பயம் வந்துடுச்சு. பிரியமானவர்களே, பயத்துக்குண்டான ரீசன் நான் சொன்னேன், என்னது? தனிமை. அப்போ தனிமை போகணுமான்னு என்ன பண்ணணும்? அன்பு செய்யணுங்க. அன்பு செய்யும். அன்பு தான் நம்முடைய தனிமையை போக்கும். என் கூட ஆட்கள் இருக்காங்க, என் தாய் தந்தை, என் பிள்ளைகள், கணவன் மனைவி, என்னோடு உறவுகள் இருக்குது. இந்த அன்பு தான் என் தனிமையை போக்கும். என் தனிமை போச்சுன்னா என் பயம் போகும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எரேமியா சொல்கிறாரு, நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை சுற்றி திகில் இருக்குது, பயம் இருக்குது, ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், வலிமை வாய்ந்த வீரர் என்னோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை தாங்க அந்த எரேமியாவுடைய பயத்தை போக்கிச்சு. இன்றைக்கி முதல் வாசகனுடைய கடைசி வாக்கு என்ன தெரியுங்களா? பயந்த மனுஷன் கடைசியில் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். இந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, கடவுள் என் கூட இருக்கிறாங்க, கடவுள் என் கூட இருக்கும்போது நான் தனிமையில் இல்லை. அது முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறார், படைகளின் ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரை போல என்னோடு இருக்கிறார், வலிமை வாய்ந்த வீரை என்னோடு இருக்கிறார். இதுதாங்க நமக்கு வேண்டும். உங்கள் பயம் போச்சு அப்படி போகணும் அப்படின்னா, உங்கள் தனிமை போக வேண்டும் என்றால் முதல் விஷயம் என்னவென்றால், கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை நம்புங்கள். நாம் எதை குறித்து பயப்படுறோம் அப்படின்னா, மனுஷன் என்னை விட்டு போயிடறான் என்பதை குறித்து பயப்படுறோம், உறவுகள் என்னை விட்டு போயிடுது அப்படி பயப்படுறோம். கடவுள் என்னோடு இருக்கிறார் அதை நினச்சி நம்ம தைரியத்தை வளர்த்தது கிடையாது.
அப்போ இந்த எல்லா வாசம் நமக்கு என்ன சொல்லுது? சீடர்களிடையே சொல்கிறார், நான் கூட இருக்கிறேன், பயப்படாதீங்க. முதல் வாசம் என்ன சொல்லுது? எரேமியா சொல்கிறாரு, என் கூட கடவுள் இருக்காரு, அதனால் நான் பயப்படல. இப்போ நாம் என்ன சொல்லணும்? என் கூட கடவுள் இல்லை, அதனால் நான் பயப்படுறேன். அப்படியா? நமக்கும் அதே இறை வார்த்தை தாங்க. கடவுள் நம்ம கூட இருக்கிறார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கடவுளோடு இருக்கும்போது எதுக்கு பயப்பட வேண்டும்?